சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஆஸ்பெஸ்ம மற்றும் ஏனைய நலன்புரி சேவைகளுக்காக ஜூலை மாதம் முதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உயர்தர ஸ்கேன் கட்டமைப்பை உருவாக்க 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. டிஜிட்டல் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மகளிர் சிறுவர் துஷ்பிரயோகம், மகளிர் திறன் அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு வேலை திட்டங்களுக்காக 120 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய காப்புறுதி 2.5 லட்சம் ரூபாவால் குறைப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகன இறக்குமதி செய்தல் மற்றும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு இல்லை. சுகாதார சேவைக்காக 604 மில்லியன் ரூபாய் அதிகரிப்பு. விவசாயிகளுக்கான உரமானியத்துக்கான ஒதுக்கீடு 35,000 மில்லியன் ரூபாவாக அதிகரிப்பு. யாழ்ப்பாண நூலகத்துக்கு தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஏனைய பகுதிகளில் உள்ள நூலகங்களுக்கு 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தொழிற்பயிற்சி கற்கையில் ஈடுபடும் மாணவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாவாக அதிகரிப்பு. 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான மாணவர் உதவித்தொகை 750 ரூபாவிலிருந்து 1000 ரூபாவாக அதிகரிப்பு. 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசனை உணவு வழங்கலுக்காக 7500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அதிக பராமரிப்பு செலவுகளை கொண்டுள்ள சகல அதிசொகுசு அரச வாகனங்களும் எதிர்வரும் மாதம் ஏலத்தில் விடப்படும். இலத்திரனியல் அடையாள அட்டை விரைவில் இலத்திரனியல் பொருளாதார அதிகார சபை உருவாக்கப்படும். ஜப்பான் நாட்டு முதலீட்டுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2வது முனையம் நிர்மாணிக்கப்படும். தரிசு நிலங்களாக உள்ள அரச காணிகள் குத்தகை அடிப்படையில் தனியார் தரப்பினருக்கு வழங்கப்படும். 2028ஆம் ஆண்டு முதல் வெளிநாட்டு அரசமுறை கடன்களை முறையாக செலுத்துவோம். அரச செலவுகள் கட்டம் கட்டமாக குறைக்கப்படும். அரசியல் பரிந்துரைகளுடன் அரச நியமனம் மற்றும் அரச தொழில் வாய்ப்புகள் இனி இல்லை. ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைத்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு வீட்டு திட்டம் முன்னெடுப்பு. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு 2,50,000 7 மில்லியனாக உயர்த்தப்படும். மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவு தற்போதுள்ள 5000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாவாக உயர்த்தப்படும். சிறைச்சாலை சிறுவர் நன்னடத்தை மத்திய நிலையங்களில் உள்ள சிறுவர்களின் நலனுக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கழிவு முகாமைத்துவ வசதிகளுக்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பண்டிகை காலத்தின் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்படும். பண்டிகை உணவு பொதிக்கு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. திரிபோசா வழங்கல் சேவைக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு. குறைந்தபட்ச சம்பளம் 24,250 ரூபாவிலிருந்து 40,000 வரை 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்படும். சம்பள அதிகரிப்புக்கு மேலதிகமாக வருடாந்த சம்பள அதிகரிப்பு 80% அதிகரிக்கப்படும். தனியார் துறையினரின் 21,000 அடிப்படை சம்பளத்தை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 27,000 ரூபாவாகவும் 2026 ஜனவரி 30,000 ரூபாவாகவும் அதிகரிக்க தனியார் தரப்பின் சேவை வழங்கல் சங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மீள்குடியேற்றம் மற்றும் வீட்டு நிர்மாணிப்புக்கு 7,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. லேடி ரிட்ஜ்வே வைத்தியசாலையில் நரம்பியல் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்காக சர்வதேச தரம் கொண்ட சிகிச்சை நிலையம் ஒன்றை அமைக்க 200 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
பாடசாலை உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக 1000 மில்லியன் ரூபாய் வரையில் நிதி ஒதுக்கீடு. மருந்து கொள்வனவு மற்றும் விநியோகத்திற்காக 185 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மருந்து தட்டுப்பாடு ஏற்படாது. புதிய புகையிரத நிலையங்களை உருவாக்கும் வேலை திட்டத்திற்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பாலர் பாடசாலை மாணவர்களுக்காக காலை உணவுக்கான வேலை திட்டத்திற்கான ஒதுக்கீடு 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாவாக அதிகரிப்பு. 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மலையக தமிழ் மாணவர்களுக்கான பாடசாலை மற்றும் நவீன வகுப்புகளுக்காக 866 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பல்கலைக்கழக கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 135 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு.